வணக்கம். வேலுமணி நேத்து சில விஷயங்கள பகிர்ந்திருக்கிறாரு. அதில பார்த்தீங்கன்னா, விஜய் எனக்கு நல்ல நண்பர் தான். அவருக்கு பட பிரச்சனைகள்லாம் வரும்போது என் வீட்ல தான் தங்கியிருப்பாரு. நான் தான் எடப்பாடி பழனிசாமிட்ட கூட்டிட்டு போய், இந்த படத்து பிரச்சனையெல்லாம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்வேன். அது என்ன இது? விஜய் நடிக்கிற படங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில பல பிரச்சனைகள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவர் தலைமைய போய் சந்திக்கிறாரு. ஏற்கனவே தலைவா படத்துக்கு போய் ஜெயலலிதாவ போய் போயஸ் கார்டர்ல போய் பார்த்தாங்க. அப்பா, மகன் சந்திரசேகரனும் விஜயும் போய் நின்டாங்க. ரொம்ப நேரம் நின்டாங்க. ஜெயலலிதா கண்டுக்கவே இல்ல. அவங்களுக்கு அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டு மன்னிச்சுக்கங்கம்மா அப்படின்லாம் பேசினாரு. அப்புறமா தேர்தலில் அதிமுகவுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணார். இப்படியெல்லாம் இது பண்ணாங்க. ஒரு படத்தில் அவர் நடிக்கிறாருன்னா அந்த படம் அதோட முடிஞ்சிடும். ஆனால் தயாரிப்பாளர் பிரச்சனை தான். தயாரிப்பாளருக்கு அது பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது அந்த படத்தில் நடித்த நடிகரோட வேலையும் கூட. அதனால் விஜய் போய் கெஞ்சி பார்த்தாரு, கூத்தாடினாரு. அதுக்கப்புறமா அந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதிமுக அப்படின்னா ஆட்சி காலத்தில் விஜய்க்கு பல நெருக்கடிகளை கொண்டு கொடுத்தாங்க. இப்படி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துலேயும் விஜய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் போய் பார்த்தாரு, பேசினார், சிக்கல்லேருந்து வெளியே வந்தார், படம் ரிலீஸ் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்காக விஜய் அதிமுக ஆதரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆதரித்து என்ன பண்ண போகிறாரு? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாரு. அவருக்கு தான் ஒன்றுமே இல்லையே, வாக்கு சதவீதமே ஒன்றுமே இல்லையே. நீங்கள் உங்களுடைய பார்வையில் பார்த்தோம்னா விஜய்க்கு பெருசாக வாக்கு சதவீதம் இல்லை. எல்லாமே தற்கொலை கூட்டம், ஓட்டே கிடையாத நபர்கள் கும்பலில் அவ்வளோ பேருக்கும் ஓட்டு கிடையாது. சும்மா கத்திட்டு போவானுங்க, ஓட்டு போட அள்ள மாட்டானுங்க. அவனுங்களால என்னத்தை பெருசாக களத்தை காண முடியும்? எங்களுக்கு எல்லா ஏரியாவிலையும் பூத் கமிட்டி இருக்குது. அதனால நாங்கள் எங்கள் கூட தான் விஜய் கூட்டணி வைக்கணும், நாங்கள் போய் விஜயோட கூட்டணி வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இப்போ ஏன் திடீர்னு விஜய் மேலே திடீர்னு வேலுமணி ஒரு அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஒரு தெளிவு வந்துட்டாங்க. பாஜக ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்டிஏ ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி தான், என்டிஏ தலைமையில் தான் அதிமுக இருக்குது. ஆனால் அதிமுக தனிப்பெரும்பான்மையில் ஜெயித்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இதை மீறி தனிப்பெரும்பான்மையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை ஜெயிச்சிடறாரு அப்படின்னா கூட, இதை மீறி பாஜகவை மீறி, பாஜக தான் இன்றைக்கி மத்தியில் ஆட்சியை செய்யுது, அதை மீறி எடப்பாடி பழனிசாமி அவர் தனிச்சு ஆட்சி அமைச்சிருவாரா? தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்க முடிஞ்சிருமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் உனக்கு பட பிரச்சனையெல்லாம் வந்தப்போ உதவி செஞ்சேன்ல விஜய், நீ எனக்கு உதவி செய்யணுமா வேணாமா? இப்போ நான் தேர்தலை சந்திக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீ எங்களுக்கு எதிராக நிற்கிறியே, எங்களையும் அட்டாக் பண்ணி பேசுகிறியே, ஊழல் கட்சின்னு சொல்கிறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா? நாங்கள் உங்களுக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேலுமணியோட பேச்சு இருந்தது. நீ என்ன செய்யணும்? அந்த நன்றி மறக்காமல் எங்களுக்கு ஆதரிச்சிருக்கணும். எங்கள் ஓட்டையே பிரிக்க போகிற, எங்களை ஆட்சியில் உட்கார விடாமல் செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வேலுமணி பேச்சிலேருந்து நேரடியாக வெளியே வந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேலுமணி சொல்லியிருக்காரு. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் தெரியல. இது எம்ஜிஆர் போல் ஜெயலலிதா போல் இருந்திருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் இவர் சொன்னது கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு நல்ல தலைவன் என்ன செய்வான்? என்ன செய்யணும்? அங்கே இருக்கணும். ஆனால் அங்கே இருக்கிறது அவர் இருக்கிற நபர்கள் இப்போது காவல்துறையே அவரை நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் போயிட்டார். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அங்கேயே இருந்துருக்கணும், தொண்டர்களை பார்த்துருக்கணும். எனக்கு இவ்வளோ உயிர் போச்சு, சொந்த கட்சிக்காரனுங்களே செத்து போனாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கே விஜய்க்கு வக்கு இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் எப்படி மக்களை பாதுகாக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். சரி, நீங்கள் இப்போ அதிமுகலாம் ரொம்ப வருஷமாக ஆட்சியில் உட்காந்துருந்த கட்சி, அதிகபட்சமாக அந்த கட்சியில் ஒரு தலைமை அப்படின்னு சொல்லி இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? கரூரில் போய் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவத்துக்கு நீங்கள் போனீங்க, நிவாரணம் ஏதாவது கொடுத்தீங்களா? நிவாரணம் கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஏன்? உங்கள் கட்சிக்காரன் செத்தாலே நீங்கள் நிவாரணம் தர மாட்டீங்க. இது விஜய் கட்சி, தாவேக கட்சிக்காரன், விஜயை பார்க்க வந்தவன், அவனுக்கு எதுக்கு நாங்கள் நிவாரணம் தரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தானே இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்குது? மக்கள்னா என்ன? எல்லா மக்களையுமே ஒரே மாதிரி பார்க்கணும். உங்கள் கட்சிக்காரனை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்களா? உங்கள் கட்சிக்காரனுக்கே நீங்கள் பெருசாக உதவி செய்ய மாட்டீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் எப்படி விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஸ்டினை விஜய் ரசிகர்களும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களை காப்பாற்ற மாட்டேங்கிறாரு, மக்களை எப்படி சொந்த கட்சியினரே காப்பாற்றுறது இவர், மக்களை எப்படி காப்பாற்ற போகிறாரு? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது. ஓட்டு போட வேண்டியவங்க கவலை. ஓட்டு போடுறவங்க அவங்க யோசிப்பாங்க,
யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்களுடைய கவலை அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இப்படி பேசிட்டே இருக்கிறீங்களே, இது நல்லா இருக்குதா வேலுமணி? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதிமுகவுலேருந்து நெறைய பேர் போனாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அங்கிட்டு போனாங்க. தாவேகாவுக்கு போனாங்க. போனப்ப குடுத்த மரியாதை, தொடர்ந்து மரியாதை குடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அவங்கலாம் திரும்பவும் அதிமுகவுக்கு வர்றதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய முக்கியத்துவம், அவங்களுக்குரிய அங்கீகாரம் அதிமுகவுல குடுக்கப்பட்டா, அவங்க திரும்பவும் அதிமுகவுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. வேலுமணியோட இந்த பேச்சை தான் உன்னிப்பா கவனிக்கப்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவேகால போய் பெரிய சேர்ந்த தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் தான். எல்லாருமே வந்து செங்கோட்டையன் தாவேகா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, தப்பா முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அவரு தப்பா முடிவு எடுக்கல. அவர் சரியா தான் முடிவு எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவு சரிதான் அவர் எடுத்த முடிவு. அவருக்கு எங்க மரியாதை கிடைக்குதோ அங்க போணும். அதேபோல திமுக சைடு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சேகர் பாபு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. கடைசி நிமிஷத்துல கூட சபாநாயகர் அறையில கூட சேகர் பாபு போய் செங்கோட்டையன்ட்ட பேசினாரு. நீங்க வாங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை நாங்க குடுக்குறோம்னு சொல்லி. ஆனா அவர் வந்து திமுகவை தவிர்த்துட்டாரு. அதிமுகவில் இருந்தார். அதிமுக கரவேஷ்டியோடு இருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் கடைசி வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் மட்டுமே தொடர்ந்தார். அவர் வந்து அப்படி இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சார். அதனால வந்து அவர் வந்து இல்லை வேணாம், நான் முடிவு எடுத்தாச்சு, அந்த முடிவை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு தாவேக்கா சைடு போனார். அவருக்கான மரியாதையை விஜய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அடிப்படையில் இருந்து அங்கே அந்த கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கான முக்கியத்துவத்தையும் விஜய் அங்கே கொடுக்குறாரு. அதே போல் இந்த மாதிரி மாற்று கட்சியிலேருந்து வர முக்கியமான தலைவர்களுக்குமான அங்கீகாரத்தையும் கொடுக்குறாரு. இதில் ஒன்றுமே அங்கே ஒன்றும் குழப்பமே இல்லை. இவர் வந்து அதிமுகவில் இருந்து போன முக்கியமான தலைவர்கள் திரும்பவும் அதிமுகவுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. இல்லை, யார் வர்றா அதை சொல்லுங்க. யார் வர்றான்னு சொல்லுங்க. உங்களை நம்பி யாராவது வருவாங்களா? அங்கே போன முக்கியமான தலைவர்கள் யாராவது வருவாங்களா? சரி, செங்கோட்டையனை தான் ஒரு வேளை மறைமுகமாக சொல்கிறாரோ அப்படின்னு சொன்னால், செங்கோட்டையன் அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அதிமுகவிலேருந்து தாவேகாவுக்கு போன தலை அப்படின்னு சொன்னால் யார்? நம்மளாக தான் இருக்கோம். நம்ம எதுக்காக போனோம்? எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற அதிருப்தி. அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லி தான் நம்ம போராடினோம். பாஜகவும் நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. பேசியாச்சு. எடப்பாடி பழனிசாமி கேட்கல. கட்சி இதில் இருக்கிற முக்கியமான பதவிகள் எல்லாத்தையும் பறிச்சார். அப்புறம் உறுப்பினர்லேருந்து தூக்குனார். கட்சிக்குள்ளே என்கிட்ட இருந்து என் கூடயே வந்து என் தலைமையில் போய் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்து ஒருங்கிணைக்கணும்னு சொன்ன அந்த ஆர்வலர் குழு அவங்க கூட வந்து ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்புறம் என்ன மரியாதை இருக்குது? அவங்கள நம்பியெல்லாம் இன்னுமே செயல்பட முடியாது. அங்கே நம்பகத்தன்மையே இல்லை. அங்கே எடப்பாடி பழனிசாமி மேலேயும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க மேலேயும் நம்பகத்தன்மையே இல்லை. அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கே போகிறது வேஸ்ட்டு. நான் தான் எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலைன்னு சொல்லிட்டு தானே வெளியே வந்தேன். எப்படி வந்து எனக்கு வந்து விஜய் வந்து அங்கீகாரம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு இவங்க எப்படி சொல்ல போச்சு? நாளில் சொல்லணும் அந்த விஷயத்த. எப்படி வேலுமணி சொல்கிறாரு? அவர் மென்ஷன் பண்ணுறாருன்னா என்னைய தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கருத்தில் தான் அவருமே பேசியிருக்கிறாரு. அது உண்மை தான். எடப்பாடி பழனிசாமியோட யோகிதை என்ன அப்படிங்கிறது தான் சசிகலா தெளிவாக சொல்லிட்டாங்களே. சொன்ன பிறகு இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி இப்படி பேசுகிறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து பதிலடி கொடுத்துருக்கிறாரு. அதிமுகவுக்கெல்லாம் நான் போக மாட்டேங்க, அதிமுகவுக்கெல்லாம் போகிறதுக்கு வழியே கிடையாது. தாவேக்கு எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. இந்த கட்சியை விஜயை முதலமைச்சராகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மைண்டில் இருக்குது. அதுக்காக நான் கடினமாக உழைப்பேன், அவ்வளோதான். எனக்கான மரியாதை எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வேலுமணியோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவர் தொகுதியில் இப்போ களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. அவராவது ஜெயிக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்காரு. அப்படி களத்தில் இறங்கி வேலை பார்க்கும்போது அவருக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கே தாவேகாவோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. களத்து யதார்த்தம்னு போனால் தாவேகாவோட அட்டாக் பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அவர் குழப்பம் எல்லாமே வந்துருச்சு மனுஷனுக்கு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ புலம்புறாரு. விஜய் வந்து என் நண்பர் தான், அவர் வந்து இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காரு. ரொம்ப பழைய விஷயங்களை வச்சு வேலுமணி பேசியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.